உங்களோட கையில இருக்கக்கூடிய மெகந்தியை அவசரமா மறைய வைக்கணுமா, மருதாணி அவசரமா மறைய வைக்கணுமா? நான் இப்ப சொல்ல போற 5 ஈஸியான ட்ரிக்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. பண்டிகைகள், திருமணங்கள், திருவிழாக்கள்னு சொல்லி வந்துருச்சுன்னா கையில மருதாணி வைக்கிறது, அதாவது மெகந்தி வைக்கிறது பல தலைமுறைகளாக நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். குறிப்பா வட இந்தியர்கள் திருமணம்னு வந்தாலே மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு நாள் சடங்காகவே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அழகுக்காக மெகந்தி வைக்கிறது வழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இது கொண்டாட்டங்களுக்கு அழகை சேர்க்கக்கூடிய அழகான பாரம்பரியமா இருக்கு. ஆனா பண்டிகைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள நிறைய பேர் ரொம்ப நாட்களுக்கு இந்த சிவப்பு இருக்க வேண்டாம், மங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். காரணம், பாரம்பரிய உடையில இந்த சிவப்பு அழகா தெரிஞ்சா கூட ஆபீஸுக்கு போற ட்ரெஸ்ல கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். சில ஆபீஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. சோ இதற்காக கவலையப்பட வேண்டாம். கைகள்ல இருக்கக்கூடிய மெகந்திய மருதாணியை உடனடியாக அகற்றணும்னா சில வீட்டு வைத்திய முறைகள் இருக்கு. 5 வழிகள் சொல்றேன், ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல போற மெத்தட், பேக்கிங் சோடாவோட எலுமிச்சை பழசாறு கலந்து யூஸ் பண்ற மெத்தட். ஸோ எதையுமே எளிதில் உரிக்கக்கூடிய பண்புகள் நிறைஞ்ச எலுமிச்சை பழசாரை யூஸ் பண்ணலாங்க. எலுமிச்சை பழசாறு 1/2 கப் அளவிற்கு எடுத்துக்கிட்டு அதோட 2ல இருந்து 3 டீஸ்பூன் அளவிற்கு பேக்கிங் சோடாவோட கலந்து நல்லா பேஸ்ட் போல கலந்துங்க. இதை கைகள்ல மருதாணி வச்சு சிவந்து இருக்கக்கூடிய இடத்துல தடவி 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நிறத்தை குறைக்க உதவக்கூடிய பேஸ்ட் மாதிரி இது இருக்கிறதுனால கடிகாரம் சுழலக்கூடிய திசையில, நேர் திசையில மெதுவாக தேய்ச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் தேய்ச்சதுக்கு அப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரால கைகளை கழுவிடுங்க. இந்த பேஸ்ட் சருமத்துல வறட்சியை ஏற்படுத்தும். அதனால உறிஞ்சி போக செய்யும். அப்படிங்கறதுனால இந்த கையை கழுவினதுக்கு அப்புறம் சருமத்திற்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்றது கையில தடவிங்க. அதுக்கடுத்து 2வது மெத்தட் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தக்காளி சாறு யூஸ் பண்ற மெத்தட். தக்காளி சாறுல சிட்ரிக் அமிலம் அதிகமா இருக்கு. இது இயற்கையான எக்ஸ்போலியன்டாக செயல்படுது. அதனால மருதாணி சாயத்தை அகற்றுவதற்கு உதவுது. நல்ல பழுத்த சிவப்பு தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சாறு பிழிஞ்சு எடுத்துங்க. அந்த சாரை மெகந்தி போட்ட இடத்துல, மருதாணி போட்ட இடத்துல தடவுங்க. அதுக்கு மேல சில துளிகள் எலுமிச்சை பழ சாறு சேர்த்து நல்லா கையை தேய்ச்சி விடுங்க. வட்ட வடிவமா சுற்றி மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை வீதம் சில நாட்கள் பண்ணிட்டு வந்தாலே கைகள்ல இருக்கக்கூடிய மருதாணி வச்ச அந்த சிவப்பெல்லாம் மறைஞ்சிடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களோட கைகளை நல்லா கழுவிட்டு உடலை ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்காக நீங்க ஏதாவது மாய்ஸ்சரைசரை கையில தடவிங்க. அடுத்து பார்த்தோம்னா சர்க்கரை, ஸ்கார்ஃப், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாங்க. தேங்காய் எண்ணெயோட கலந்த சர்க்கரை இன்னொரு சிறந்த சரும எக்ஸ்போலியேட்டராக செயல்படுதுன்னு சொல்லலாம். இது சருமத்தை பிரகாசமாக வச்சுக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கு. 2 டீஸ்பூன் அளவிற்கு சர்க்கரையை 1 டீஸ்பூன் அளவிற்கு தேங்காய் எண்ணெயோட கலந்துங்க. இதை உங்களோட கைகளையும் கால்களையும் மென்மையா தடவுங்க. மெகந்தி போட்டிருக்கிற இடத்துல நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கைகளை வெது வெதுப்பான தண்ணீரால கழுவிடுங்க. கைகளுக்கு ஈரப்பதம் வேணும் அப்படிங்கறதுனால ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக நீங்க வழக்கமா யூஸ் பண்ற ஏதாவது கிரீம் மாய்ஸ்சரைசர் கைக்கு தடவுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உப்பு நீரை யூஸ் பண்ணலாங்க. நீங்க பேஸ்ட் போல தயாரிச்சு பயன்படுத்த விரும்பல அப்படின்னா உப்பு நீரை யூஸ் பண்ணலாம். அசுத்தங்களை நீக்கிறதுக்கு சிறந்த எக்ஸ்போலியேட்டராக உப்பு செயல்படும். மெகந்தி கரையை ஈஸியா போக்கிடும். இதற்கு என்ன செய்யணும், ஒரு வாளியில வெது வெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கிட்டு அதுல 5 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்து கலந்துங்க. இது இறந்த சரும செல்களை நீக்கும், சருமத்தை புத்துணர்வா வச்சுக்கும். அதே நேரத்துல கை கால்கள்ல ஒரு 20 நிமிஷம் நனைச்சுங்க. அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி கைகளை உலர விடலாம். இந்த மாதிரி பண்றதன் மூலமா கைகள்ல இருக்கக்கூடிய அந்த மெகந்தி வச்ச கரை மறையும். அதே நேரத்துல சருமத்தை ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கைகள்ல எண்ணெயை தடவிங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்றதுக்கு தயங்குவாங்க. ஆனா ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணலாங்க. அதுல இருக்கக்கூடிய வேதியியல் பண்புகள் சருமத்தை சேதப்படுத்தாம மருதாணியோட நிறத்தை மங்க செய்யுது. ஸோ தேவையான அளவிற்கு ஹேர் கண்டிஷனர் எடுத்து மருதாணி வச்சிருக்கு சிவப்பா இருக்கக்கூடிய இடத்துல வச்சு தேய்ங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணீரால கழுவிடுங்க. கைகள்ல ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசரை கையில தடவுங்க. அதுவே போதுங்க. தானா கைகள்ல இருக்கக்கூடிய மருதாணி வச்ச கரை போயிடும். நம்ம இப்போ 5 டிப்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். இதுல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க.